ஒரு பெரிய நகரத்துல எலியாஸ் என்ற ஒரு புகழ் பெற்ற ஓவியர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. ஒரு நாள் என்ன செய்தார்னா, தேவனை நான் உண்மையாக கவரும் ஒரு அற்புதமான பெயிண்டிங் என்ன செய்யணும், நான் வரையணும் என்று நினைச்சாராம். நினைச்சிட்டு என்ன செய்தார்னா, அவருடைய வீட்டிற்கு எதிரே மார்க்கஸ் என்ற ஒரு பெரிய ரிச் மேன் இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, எப்பனா ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பொற்காசு அது என்ன செய்வாராம், பெரிய சத்தத்துடன் அது என்ன செய்வாராம், கொடுப்பாராம். கூட ஆட்களை கொண்டு போய் அவங்க அப்படியே ட்ரம்பட் ஊதுவாங்களாம். அப்போ இவர் அந்த கோல்டு காயினை போடுவாரு. அவருக்கு என்னன்னா, அவர் ரொம்ப பக்தியா இருக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு காட்டணும் இந்த மார்க்கஸ்க்கு. சோ இத பார்த்து அந்த ஓவியர் எலியாஸ் என்ன பண்ணாரா, நான் இதை விட பெரிய ஒன்னு என்ன செய்யணும், அவருக்கு எவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்குதுல்ல அது மாதிரி எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாரா, ஒரு 1 year எடுத்துக்கிட்டாராம் ஒரு படத்தை அழகா வரையறதுக்கு. என்ன பண்ணாருன்னா, பரலோகத்தை போல ஒரு பெரிய வால் அப்படியே வரைஞ்சார். அதுல என்ன செய்தாருன்னா, விலை உயர்ந்த அப்படியே தங்க தாள்கள் அப்புறம் அரிதான நீல நிறங்களை என்ன செய்தாரு, யூஸ் பண்ணாரு. அந்த ஓவியத்தை வரையறதுக்கு 1 year ஆச்சு. அப்போ அதை திறக்கிறதுக்கு சும்மா அப்படி ஓபன் பண்ணி யாருக்கும் காட்டாம அங்க அந்த நகரத்துல இருக்கிற அப்படியே முக்கியமான பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணாரோ அதை ஓபன் பண்ண வச்சாராம். ஓபன் பண்ணி எல்லாரும் ஓ சூப்பரா இருக்கு, இவ்வளோ ரிச்சா பண்ணிருக்கீங்க உங்க பெயிண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செய்தாங்க, அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த ஓவியருக்கு அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அவர் மனசுல ஏதோ ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு, ஒரு வெறுமை இருந்துச்சு. அது அழகாக தான் இருக்கு, ஆனா அது நமக்கு ஒரு சமாதானத்தை தரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்ப எலியாஸ் அந்த தெருவின் மறுபக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு அப்படியே அந்த மழைல அடங்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அப்போ அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அந்த சின்ன பொண்ணு அங்க தெருவுல இருக்க ஒரு தெரு நாயை பாக்குது. அந்த நாய் அதுவும் அந்த மழையிலயும் அந்த குளிர்ல இருந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்கும் போது இந்த சின்ன பொண்ணு போய் அந்த நாயை காப்பாற்ற என்ன செய்து முயன்று கொண்டாரு. இத பார்த்ததும் எலியாஸ் ஒரு நொடி கூட யோசிக்காம, நம்ம இவ்வளவு பெரிய பெயிண்டரு, நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைக்காம என்ன செய்தாருன்னா, அவர்கிட்ட போத்திட்டு இருந்த கனமான இந்த உள்ளன் கம்பளி எடுத்துட்டு என்ன செய்தாரு, மழையில ஓடி அந்த சிறுமியும் அந்த நாயும் அதை போத்தி அவங்களை என்ன செய்தாரா, அந்த மழையில இருந்து காப்பாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு அவர்கிட்ட இருந்த சாப்பாடு லாஸ்ட் என்ன இருந்துச்சோ அதையும் அவங்களுக்கு கொடுத்தாராம். அப்போ அவருக்கு மனசுல ஒரு திருப்தி கிடைச்சது. அவர் என்ன செய்யல, நகரத்துல இருக்கிற முக்கியமான புள்ளிகளை கூப்பிடல, தன் பெயரையும் சொல்லல, ஆனா அவர் பண்ண செயல் அவரை உயர்ந்தவராக்குச்சு. ஒரு உண்மையான சந்தோஷத்தை அவருக்கு தந்தது. தங்கத்தால செய்த ஓவியம் தராத மகிழ்ச்சி அந்த சிறிய அன்பின் செயல் என்ன செய்தது அவருக்கு தந்தது. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, தேவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஓவியத்துல இருந்து ஏசப்பா அந்த ஓவியத்துல இருக்கிற தங்கத்தை என்ன செய்தாரு, பார்க்க மாட்டாரு, அவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த தங்கத்தை தான் பாப்பாரு. சோ மனுஷன் என்ன செய்வான், யூசுவலா அவுட்வர்டா தான் பாப்பான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். 1 சாமுவேல் 16:7 சொல்லுது. தேவன் நம்ம பெரிய காணிக்கைகள் எவ்வளவு கொடுக்கிறோம், இல்லைன்னா பக்தியா இருக்கிறோமா, ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு போறோமா, அல்லது மற்ற மக்கள் நம்மள பாராட்டுறாங்களா, அதெல்லாம் என்ன செய்யாது, தேவனை கவராது. நம்ம தாழ்மையோடும் அமைதியான அன்போடும் நம்ம செய்யும் பொழுது சிறிய சிறிய நற்கிரியைகள் கூட என்ன செய்யும், தேவனுக்கு அது பெருசா தெரியும். அதுதான் அவருக்கு மிகவும் பிரியமானவை. மனிதர்கள் கூட நமக்கு பாராட்ட மாட்டாங்க அது, ஆனா தேவனுடைய பார்வையில அது மிக பெரியதாகும். நீங்க இன்னைக்கு உங்க நாட்கள் எப்படி இருந்தது இது வரைக்கும், இல்ல இந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா நாளைக்கு நீங்க தொடங்கும் போது உங்க நாட்கள் தேவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க, மக்களிடத்துல இருந்து பாராட்டு பெற போறோமா, இல்ல கர்த்தரிடத்துல இருந்து பாராட்டு பெற போறோமா, அதை நினைச்சிட்டு நம்ம நாட்களை தொடங்குவோம். இப்போ சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உறங்க செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.